சொல்லாமல் போன கதைகள் சில மனதினுள் மௌனமாக வாழுகின்றன. சொல்லாமல் போன கதைகள் சில மனதினுள் மௌனமாக வாழுகின்றன. எழுத்தாக பிறந்தவுடன் உலகம் முழுவதும் பேசத் தொடங்குகின்றன. எழுத்தாக பிறந்தவுடன் உலகம் முழுவதும் பேசத் தொடங்குகின்றன. அந்த சொல்லப்படாத உணர்வுகளுக்கு இன்று ஒரு குரல் கிடைத்திருக்கின்றது. அந்த சொல்லப்படாத உணர்வுகளுக்கு இன்று ஒரு குரல் கிடைத்திருக்கின்றது. வணக்கம் நல்லுறவுகளே, நான் உங்கள் சங்கத்தார்வியல் ராணிமகள் ரெசி. தற்பொழுது திருகோணமலையில் இருந்து ஃபர்ஸ்ட் டைம் யாராவது எனது வீடியோக்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்கோ. அதுதான் நீங்கள் எனக்கு தரும் ஆதரவாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு வீடியோவுக்கு செல்வோம். இன்றைய இந்த வீடியோவில் சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றம் அனுசரணையில் திருகோணமலை தமிழ்ச்சங்க ஏற்பாட்டில் நடைபெற்ற சொல்லப்படாத கதை நாவல் வெளியீட்டு நிகழ்வின் சிறப்பான தருணங்களை நீங்கள் காண இருக்கின்றீர்கள். ஆனந்த பிரசாத் அவர்கள் எழுதிய இந்த நாவல் வெளியீட்டு நிகழ்வில் இடம்பெற்ற உரைகள், சிறப்பு விருந்தினர்கள் மற்றும் முக்கிய தருணங்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் இடம்பெற்று உள்ளன. இந்த நிகழ்வை முழுமையாக காண வீடியோவை இறுதி வரை பாருங்கள். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றம் திருகோணமலையின் அனுசரணையில் திருகோணமலை தமிழ்ச்சங்கத்தின் ஏற்பாட்டில் சொல்லப்படாத கதை என்னும் நாவல் அறிமுக விழாவில் எல்லோரும் கலந்து கொண்டிருக்கின்றோம். இந்த நாவலை எழுதியவர் திருகோணமலையைச் சேர்ந்த பதஞ்சலி ஆனந்த் பிரசாத் அவர்கள் இப்பொழுது கனடாவில் இருக்கிறார். அவர்கள் என்னுடைய மிருதங்க குரு. அவர்களுக்கான ஒரு அர்ப்பணிப்பாக நான் இந்த நிகழ்வை நிகழ்த்துகிறேன். அந்த வகையில் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு பிரதம விருந்தினர் அவர்களை வரவேற்று ஏனைய அழைப்பு அதிதிகள், ஏனைய பெற்றோர்கள், மாணவர்கள்
நலன் பிரிவுகள் எல்லோரையும் வரவேற்றுக் கொண்டு முதல் நிகழ்வாக மங்கள விளக்கேற்றல். மங்கள விளக்கேற்றி வைப்பதற்காக திருவோணமலை தமிழ்ச்சங்க தலைவர் கலாபூஷணம் திருமலை நவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்வில் முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிழக்கு மாகாண முன்னாள் கல்வி அமைச்சர் திரு கண்டாயபாணி சார் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எழுத்து துறைக்கு இலக்கிய துறைக்கும் மிகுந்த ஆளுமை மிக்க பங்காற்றிக் கொண்டிருக்கின்றவருமான திருவோணமலை பற்றிய ஆய்வாளருமான கலாநிதி கனக சபாபதி சரவணபவன் ஐயா அவர்களை அன்புடன் மங்கள விளக்கேற்றி வைக்க அழைக்கிறோம். அழைப்பு அதிதிகள் சார்பாக ஒரு அதிதியை மங்கள விளக்கேற்றி வைக்க அன்புடன் அழைக்கிறேன். சின்னவள்ளி மிருதங்க கலாமன்ற மாணவர் சார்பாக மங்கள விளக்கேற்றி வைக்க அழைக்கிறேன். மங்கள விளக்கேற்றி வைத்த நன்றுள்ளங்கள் அனைவருக்கும் அன்பு நன்றிகள். எல்லோரும் இருக்கையில் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். முதன்மை அதிதியை மேடைக்கு வருமாறு அன்புடன் என்னுடைய கைக்கு கிடைத்து 3 வருடங்கள் எனது பாடசாலை பணி மற்றும் வேலை நிமித்தமாக இதனை செய்ய முடியாது போய்விட்டதனால் அது இன்று நிறைவேறி இருக்கிறது. அதுவும் 30ஆம் தேதி என்னுடைய குருவின் 70வது பிறந்த நாள் மார்ச் மாதம் 30ஆம் தேதி அன்று இதனை செய்வோம் என்று நான் முடிவெடுத்தேன். ஆனால் அது காளி கோயில் திருவிழா, அதனை தொடர்ந்து கோணேச கோயில் கொடியேற்றம் இவ்வாறு ஒத்தி வைக்கப்பட்டு அன்று அது அருளால் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. அடுத்த நிகழ்வாக தலைவர் பல்கியா சகாபர் அவர்கள் ஆற்றி வைத்தார். அனைவருக்கும் சௌபாக்கிய வந்தனங்கள். திருகோணமலை சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றம் ஆதரவில் திருகோணமலை தமிழ்ச்சங்க ஏற்பாட்டில் சர்ம வாக்கிய சிரோன்மணி ஆனந்த் பிரசாத் அவர்களின் சொல்லப்படாத கதை அறிமுக நிகழ்வில் உங்களை எல்லாம் பெயர் சொல்லி வரவேற்க வந்துள்ளேன். முதலில் இந்நிகழ்வினை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கும் கலாபூசணம் திருமலை நவம் ஐயா தலைவர் திருகோணமலை தமிழ்ச்சங்கம், தலைவர் ஈழத்தமிழர் கலைஞர் ஒன்றியம் திருகோணமலை, சிரேஷ்ட ஊடகவியலாளர் அவர்களை வரவேற்ற வண்ணம் தொடர்ந்து முதன்மை அதிதியாக கலந்து சிறப்பிக்கும் பல எதிர்கால தலைவர்களை உருவாக்கி நிறைகுடமாக திகழும் திரு தண்டாயுதபாணி ஐயா முன்னாள் கல்வி அமைச்சர் கிழக்கு மாகாணம் அவர்களையும் அன்புடன் வரவேற்ற வண்ணம் அடுத்து அழைப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பிக்கும் இம்மண்ணின் சிறப்பு மிக்க மைந்தர்களை உருவாக்கிய ஓய்வு நிலை அதிபர்களான திரு எம் ராஜரத்னம், திரு இ புவனேந்திரன், திரு எஸ் பத்மசீலன், திரு வி ராஜேந்திரன் ஆகியோரை கௌரவத்துடன் வரவேற்றுக் கொண்டு தொடர்ந்து வடக்கு மாகாணம் ஓய்வு நிலை பிரதி பிரதம செயலாளர் திரு உமாகாந்தன் ஐயா அவர்களையும், ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் திரு ஓ குலேந்திரன் ஐயா அவர்களையும், பிராந்திய கணக்காளர் SLT திரு தான அருள்மாறன் அவர்களையும், பிரதி கல்வி பணிப்பாளர் திருமதி மைதிலி சேகரன் அவர்களையும்,
தொடர்ந்து அன்பு கொண்டு வரவேற்பதுடன் தொடர்ந்து ஓய்வு நிலை வங்கியாளர் திரு கி முரளிதரன் அவர்களையும் ஓய்வு நிலை உத்தியோகத்தர் திரு நா முருகானந்தன் அவர்களையும் இணைப்பாளர் அருணோதயம் சமூக சேவைகள் அமைப்பு திரு கு பத்மநாதன் அவர்களையும் ஓய்வு நிலை உத்தியோகத்தர் திரு எஸ் பாரதிநாதன் அவர்களையும் பிரியங்களுடன் வரவேற்ற வண்ணம் தொடர்ந்து திருமதி எஸ் இ நேரு, திரு எஸ் சுதாகரன், திரு எஸ் பி சுரேஷ்குமார், திருமதி ஜானகி தயாலிங்கம், திருமதி ஹம்சானந்தி உமாசுதன் ஆகிய ஆசிரியர் பெருந்தகைகளை பாசத்துடன் வரவேற்றவளாய் சகோதரி சட்டத்தரணி தமிழ்ச்சங்க ஆலோசகர் திருமதி ஐஸ்வர்யா பிரசாதனன் அவர்களையும் ஆசிரியர் திரு எம் அஜித்குமார் அவர்களையும் உதவி நூலகர் ஊடகவியலாளர் திரு அனா அச்சுதன் அவர்களையும் தலைவர் அன்பின் பாதை எண்ணம் போல் வாழ்க்கை திரு கனக தீபகாந்தன் அவர்களையும் தலைவர் கண்ணகி அம்மன் ஆலயம் திரு வ முருகானந்தம் அவர்களையும் அன்புடன் வரவேற்று நூல் அறிமுகம் செய்ய காத்திருக்கும் எமது சங்க உறுப்பினர்களான திரு எஸ் தனபாலசிங்கம், நூல் மதிப்பூட்டுடைய வழங்க இருக்கும் ஜந்தினி யுவராஜா அவர்களையும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ள சி காண்டிபன் அவர்களையும் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க காத்திருக்கும் யோகானந்தம் ஐயா அவர்களையும் மற்றும் சபாபதி சரவணபவன் ஐயா அவர்களையும் கவிச்சுடர் சிவரமணி அவரது சகோதரி பெயர் குறிப்பிடப்படாத அனைத்து நல்லுளங்களையும் வருக வருக என வரவேற்ற வண்ணம் தடைக்கற்கள் எல்லாவற்றையும் படிக்கற்களாக மாற்றி அமைத்து சிறப்புடன் வாழ வாழ்த்து கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக தனது வரவேற்புரையை நிகழ்த்தி சென்ற மகியா சகாப் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்த நிகழ்வாக தலைமையுரை ஆற்றுவதற்காக திருவண்ணாமலை தமிழ்ச்சங்க தலைவர் கலாபூஷணம் திருமலை நவம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். சின்னவள்ளி மிருதங்க கலாமன்றம் ஆதரவில் திருகோணமலை தமிழ் சங்கத்தின் ஏற்பாட்டின் கீழ் நண்பன் பானா ஆனந்த பிரசாத் சிரோன்மணி அவர்களுடைய சொல்லப்படாத கதை என்று சொல்லப்படுகின்ற நாவல் அல்லது பயண நாவல் அறிமுக விழாவுக்கு வருகின்ற உங்கள் எல்லோருவரையும் நான் தனித்தனியாக வரவேற்க வேண்டிய அந்த வகையில் தனித்தனியாக வரவேற்க நினைக்கிறேன். இன்றைய இந்த நிகழ்வில் முதன்மை விருந்தினராக வருகை தந்து இந்த நிகழ்வை கௌரவித்துக் கொண்டிருக்கின்ற மேல்நாள் பாடசாலை அதிபரும் மேல்நாள் கிழக்கு மாகாண கல்வி அமைப்பின் அமைச்சருமான நண்பர் தண்டாயுதவாணி அவர்களே, அழைப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேல்நாள் அதிபர்களான நண்பன் ராஜரட்னம் அவர்களே, புவனேந்திரன் அவர்களே, பத்மசீலன் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே மற்றும் பிரதி பிரதம செயலாளர் ஈனா உமாகாந்தன் அவர்களே, பிராந்திய கணக்காளர் அருண்மாறன் அவர்களே, பிரதி கல்வி பணிப்பாளர் நண்பன் பிரதி கல்வி பணிப்பாளர் மைதிலி சேகரன் அவர்களே, ஓய்வு நிலை வங்கியாளர் தம்பி கீனா முரளிதரன் அவர்களே, ஓய்வு நிலை உதவி கல்வி பணிப்பாளர் நண்பன் குலேந்திரன் அவர்களே, ஓய்வு நிலை உத்தியோகத்தர் தானா முருகானந்தன் அவர்களே, இணைப்பாளர் குணா பத்மநாதன் அவர்களே, ஓய்வு நிலை உத்தியோகத்தர் பாரதிநாதன் அவர்களே, ஓய்வு நிலை ஆசிரியர்களான எஸ்பி நேரு, ஆசிரியர் சுதாகரன், ஆசிரியர் எஸ்பி சுரேஷ்குமார், ஆசிரியர் ஜானகி தயாளசிங்கம்,
ஆசிரியர் கம்சாந்தி உமாசுதன், சட்டத்தரணி ஐஸ்வர்யா பிரசாதனன், ஆசிரியர் அஜித்குமார், ஊடகவியலாளர் தம்பி ஆனா அச்சுதன் அவர்களே, அன்பின் பாதையினுடைய தலைவர் மாணவன் கனகதீபகாந்தன் அவர்களே, கண்ணகியம்மன் கோவிலினுடைய தலைவர் வைரமுத்து பானா முருகானந்தம் அவர்களே, எல்லோருக்கும் எனது மாலை வணக்கங்கள். இந்த நிகழ்வில் வரவேற்புரை நிகழ்த்திய தமிழ் சங்கத்தினுடைய உறுப்பினர் மல்லியா சகாப் அவர்களே, அதேபோன்று நூல் அறிமுகத்தை செய்ய இருக்கின்ற நீங்களும் எழுதலாம் கவிஞர் S.R. தனபாலசிங்கம் அவர்களே, மதிப்பீட்டுரையை வழங்க இருக்கின்ற அதிபர் சுஜந்தினி யுவராஜ் அவர்களே, நன்றியுரை நல்க இருக்கின்ற காண்டீவன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பாளர் இந்த சங்கத்தினுடைய உதவி தலைவர் பிரதி தலைவரான கலாபுரம் கானா யோகானந்தம் அவர்களே, எல்லோருக்கும் எனது வரவேற்று நன்றிகளும் வரவேற்பு. இந்த நூலுக்கு முதல் 2019 ஆண்டு என்று நான் நினைக்கிறேன், நண்பன் ஆனந்த பிரசாத் அவர்களுடைய ஒரு கவிதை தொகுப்பை இதே மண்டபத்தில் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். என்னுடைய பல்கலைக்கழகத்தினுடைய பின்னாள் மாணவனும் என்னுடைய நண்பனுமாகிய பேராசிரியர் வானா மகேஸ்வரன் அவர்களும், இந்திய பாரதி பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மூவர் அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு மிகச் சிறப்பான உரையை ஆற்றியதை இந்த இடத்தில் நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். நூலாசிரியர் ஆனந்த பிரசாத் அவர்கள் பற்றி எல்லோருக்கும் தெரியாது, எல்லோருக்கும் தெரிய முடியாது. காரணம், நான் நினைக்கிறேன் 1985 ஆண்டு இந்த மண்ணை விட்டு புறப்பட்டு சென்றவர். இன்னும் அவர் இந்த மண்ணுக்கு, தாய் மண்ணுக்கு வராமல் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக அவர் புலம்பெயர் எழுத்தாளராகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் ஒரு சிறந்த மிருதங்க வித்துவான். நான் நினைக்கிறேன் அவருடைய மாணவர்கள் திருகோணமலையில பலர் உருவாக்கப்பட்டார்கள். மிகச் சிறந்த பாடகர். நாங்கள் முன்னோடிகள் சங்கப்பலகை என்று சொல்லப்படுகின்ற அமைப்பை நாங்கள் நடத்திய வேளையில அவர் வந்து பாடியதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். மிகச்சிறந்த கவிஞர். குறிப்பாக 1970 ஆண்டுக்கு பின்பு புதுக்கவிதை என்று சொல்லப்படுகின்ற ஒரு வடிவம் ஈழத்திலும் இலங்கையிலும் கொடிகட்டி பறக்க தொடங்கிய அந்த காலத்தில் அந்த புதுக்கவிதை பாடுவதிலும் எழுதுவதிலும் ஒரு வல்லவராக திகழ்ந்தார். அவருடைய 1992 ஆண்டு அவருடைய ஒரு நூலான ஒரு சுயதரிசனம் என்று சொல்லப்படுகிற ஒரு கவிதை நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அது இங்கு வெளியிடப்படவில்லை, கனடாவில் வெளியிடப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நாங்கள் 2017 ஆண்டு என்று நினைக்கின்றேன், அல்லது 19 ஆண்டு என்று நினைக்கிறேன், சரியான ஞாபகம் இல்லை தகவல். சொட்டு வாழ்வும் அல்லது கிணறு சவளையும் என்று சொல்லப்படுகின்ற அவரது 2வது கவிதை தொகுதியை நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன இந்த பிரமுகர்கள் மத்தியில இதை நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். ஒரு சிறந்த பாடகர், ஒரு சிறந்த இசையமைப்பாளர். அவர் எழுதிய அந்த நாவல், அதாவது சொல்லப்படாத கதைகள் என்று சொல்லப்படுகின்ற இந்த நாவல் ஒவ்வொன்றும் 5 கண்டங்கள் சம்பந்தமாக எழுதப்பட்ட ஒரு நாவல். ஒரு பயணம், ஒரு கடலோடியினுடைய பயணம் மிக அழகாக சொல்லப்படுகிறது. அவர் நெல்சன் தியேட்டருக்கு முன்னால் இருக்கின்ற அவருடைய பூர்வீகமான வீட்டில் இருந்து, அதாவது
கிரீன் வீதி, அதாவது கிரீன் ரோட் சந்தியில இருந்து கதை ஆரம்பமாகின்றது. அந்த கதையில் வருகின்றவர்கள் எல்லோரும் எங்களுடைய நண்பர்களாக இருந்தார்கள். அவர் இங்கிருந்து கொழும்பு சென்று பல்வேறு விதமான சவால்கள், பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு மத்தியில கொழும்பு சென்று கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு உதவியாளருடைய உதவியோடு பொம்பாய் சென்று பொம்பாயில் இருந்து அவர் கடலோடி, அதாவது கப்பலில் சென்று 5 கண்டங்களிலும் பல ஊர்களை சென்றடைந்த அனுபவங்களை அனுபவ முத்திரைகளாக இதிலே சொல்லி இருக்கிறார். இந்த நூலை வெளியிட்டவர்கள் இந்தியாவை சேர்ந்த மிக பிரபலியமான சஞ்சிகையை சேர்ந்தவர்கள் தான் இந்த நூலை வெளியிட்டிருக்கின்றனர். காலச்சுவடு என்று சொல்லப்படுகின்ற மிக அற்புதமான 20ஆம் நூற்றாண்டினுடைய மறுமலர்ச்சி என்று சொல்லப்படுகின்ற, அல்லது சீசு செல்லப்பா என்று சொல்லப்படுகிறவர் எழுதிய எழுத்துக்கள் என்று சொல்லப்படுவதற்கு பின்னால 20ஆம் நூற்றாண்டு 21ஆம் நூற்றாண்டினுடைய இலக்கிய போக்கை மாற்றுகின்ற காலச்சுவடு என்று சொல்லப்படுகின்ற ஒரு சஞ்சிகையின் வெளியீடாக இது வந்திருக்கின்றது. இந்த கதையை நீங்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறதுக்கு அப்பால இந்த கதையில பலவிதமான அனுபவங்கள் சொல்லப்படுகின்றது. ஒரு கடலோடி, ஒரு கப்பலில் வேலை செய்கின்ற ஒருவர் எந்தெந்த மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கிறார் என்று சொல்லப்படுகின்ற விடயங்கள் சம்பந்தமாக மிக அழகாக ஒரு நாவலுக்கு உரிய இலக்கண மரபு மீறாமல், அடக்கம் மீறாமல் மிக அழகாக இந்த நாவல் பேசப்படுகின்றது, சொல்லப்படுகின்றது. இந்த நாவலை நீங்கள் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிற இதுதான் எங்களுடைய ஆசை. இந்த நாவலை நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம் அவருடைய மாணவன் காண்டிவன் அவர்கள். அவர் கடந்த 40 வருடங்களுக்கு மேலாக, அதாவது குருவாஞ்சை வழி இந்த பிரதேசத்தில் மிருதங்கம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகான கலையை வளர்த்து வருகின்றவர். அதற்கு காரணம் அவருடைய குருவாக இருந்தவர் இந்த ஆனந்த பிரசாத். ஆனந்த பிரசாத் திருவோணமலையிலே அந்த தன்னுடைய கலையை அவர் கற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய இந்த நாவலில் தன்னுடைய குருவுக்கு இந்த நூலை அர்ப்பணம் செய்திருக்கின்றார். அவர் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு மரபு வழி வந்த ஒரு கலைஞரிடம்தான் அவர் இந்த மிருதங்க கலையை கற்றார். அவர் மிருதங்கம் மாத்திரம் அல்ல, இந்த மிருதங்கத்தோடு இருக்கின்ற தோல் வாத்தியங்கள் பலவற்றை அவர் கையாளக்கூடிய ஒரு வல்லமை உள்ளவர் என்று சொன்னால் நாங்கள் அவரை பயன்படுத்தி இருக்கிறோம் என்பதனால எனக்கு நன்றாக தெரியும். இதோடு அவர் பற்றிய அறிமுக உரையையும் அதே மாதிரி இந்த நாவல் சம்பந்தமான மதிப்பீட்டு உரையையும், இந்த நாவல் சம்பந்தமாக விமர்சன உரை என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கத்தை நாங்கள் விட வேண்டும். காரணம் என்று சொன்னால் அந்த நாவலை, அதாவது அந்த பயண நாவலை நான் நினைக்கிறேன் இலங்கையில கடந்த 75 வருடங்களுக்கு மேலாக வந்த நாவல் இலக்கிய வரலாற்றில் இது ஒரு புதிய பாதையை திறந்திருக்கின்றது. பயண நாவல் என்று சொல்லப்படுகிற என்னை பொறுத்தளவில் நான் கற்ற அளவில் இந்த உலக, அதாவது கண்டங்களை கடந்து சென்ற ஒரு கடலோடியினுடைய கதையை சொன்ன இந்த நாவல் ஆசிரியர்களும் இதுவரை இல்லை என்று நான் நினைக்கிறேன். நான் நினைப்பதற்கும் சொல்லுவதற்கும் மாறாக ஆறாவது இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள், என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். நான் வாசித்த அளவில் இந்த நாவல் ஒரு புதிய பாதையை திறந்திருக்கிறது. ஆனால் இந்த நாவல் பேசப்படுவதும் இல்லை, சொல்லப்படுவதும் இல்லை, சொல்லப்பட்டதும் இல்லை. இந்த நாவல் வருகின்ற காலத்தில் போர் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற இலக்கியங்கள் முதன்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதாவது போராலே அழிந்த, போராலே ஏற்பட்ட நட்டநயங்களை எல்லாம் சொல்லுகின்ற பிரபலியமான நாவல்கள் எல்லாம் வெளிவந்த காரணத்தினால இந்த நாவல் ஒரு இளமறைகாயாக போய்விட்டது. இருந்த போதிலும் இந்த நாவல் பேசப்பட வேண்டும், இந்த நாவல் சொல்லப்பட வேண்டும்,
பலருடைய கைக்கு பரிமாறப்பட வேண்டும். இது சம்பந்தமான விமர்சனங்களையும் மதிப்பீடுகளையும் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் அவருடைய மாணவனாகிய காண்டீபன் அவர்கள், காண்டீபனும் அவருடைய குருவழி மிகச் சிறந்த ஒரு கலையை வளர்த்து வருகின்றவர். உங்களுக்கு தெரியும், சில கலைகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து பண்டைய கலைகள் என்று சொல்லப்படுகின்ற பலவிதமான கலைகள் எங்களுடைய பிரதேசங்களில் இருந்து அழிந்து போகின்றது. காரணம், நவீனமான கலைகளும் கருவிகளும் இந்த உலகத்துக்குள்ள விளையாடுகின்ற காரணத்தினால இந்த நிலை வருகின்றது. இதோடு நிறுத்தி கொண்டு இந்த புலம்பெயர் இலக்கியங்கள் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடர்பாகவும் இந்த புலம்பெயர்களாளர்கள் அல்லது புலம்பெயர்ந்து எழுதுகிறவர்கள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் சார்பாகவும் நான் சில சின்ன கருத்தொன்றை சொல்லி செல்லலாம் என்று இருக்கிறேன். குறிப்பாக ஆனந்த பிரசாத்தை பற்றியும் சேர்த்து தான் சொல்ல இருக்கிறேன். இவர்கள் எல்லோரும் திருகோணமலையில் இருந்து சென்றவர்கள். திருகோணமலை மண்ணில் இருந்து அந்த அனுபவங்களை, எழுத்து அனுபவங்களையும் ஆழத்தையும் பெற்றவர்கள். ஆனால் இவர்கள் திருகோணமலை சார்ந்த, இன்றைக்கு எங்களுக்கு தெரியும், தென்னமரவடி கிராமத்தில் இருந்து வெறுகல் கிராமம் வரை, முகத்துவார கிராமம் வரை பல கவிஞர்கள் இருக்கிறார்கள், பல நாவலாசிரியர்கள், நாவல்களை எழுதியவர்கள் இருக்கிறார்கள், எழுதுகின்றவர்கள் இருக்கிறார்கள், சில விமர்சகர்கள் இருக்கின்றார்கள், பல கட்டுரையாளர்கள் இருக்கிற. அண்மையில இங்கு இன்றைக்கு அழைப்பு அதிதியாக வந்திருக்கின்ற அச்சுதன், ஊடகவியலாளர் அச்சுதன் அவர்களுடைய ஒரு அருமையான கட்டுரை தொகுதி வந்திருக்கின்றது, நாவல் வந்திருக்கிறது. பலவிதமானது எழுதுகின்றவர். ஆனால் அவற்றை களநிலைப்படுத்துவதற்கு, வெளியீடு செய்வதற்கு பல பேருக்கு நிதி வசதி இல்லாத நிலை காணப்படுகின்றது. நாங்கள் இந்த தமிழ்ச்சங்கத்தை ஆரம்பித்த போது அவ்வாறான ஒரு செயல், அதாவது நூல்களை வெளியிடுகின்ற வாய்ப்புகளும் வசதிகளும் இல்லாதவர்களுக்கு அந்த வாய்ப்பையும் வசதியையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற விடயம் தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்தி இருந்தோம். ஆனால் இவர்களிடம், அதாவது அமெரிக்காவில இருந்து இந்தியா வரையில திருகோணமலையைச் சேர்ந்த பல எழுத்தாளர்கள் காணப்படுகின்றனர். இவர்கள் எல்லோரும் திருகோணமலையை திரும்பி பார்ப்பது இல்லை. நான் இது குற்றமாக சொல்லவில்லை, ஒரு மன தாங்கலாகவும் மன வருத்தமாகவும் சொல்லுகின்றேன். உண்மையில பல பேரோடு, நான் இதில் இருக்கின்ற பல பேரோடு நான் கதைத்திருக்கிறேன். உதாரணமாக நான் உங்களுக்கு சில பேரை சொல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். என்னடா நீங்கள் அறிஞ்சிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகின்றதை நான் சொல்லுகின்றேன். உதாரணமாக சித்திரா நாகநாதன் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர் இங்கிலாந்தில் இருக்கிறார். இவர் ஏற்கனவே திருகோணமலையில 1988 ஆண்டு அல்லது 89 ஆண்டு ஒரு போர்க்கால சிறுகதையை எழுதியிருக்கிறார். திருப்பி திருகோணமலை பக்கம் இவர் பார்க்கிறது இல்லை, இது குற்றம் இல்லை. ஆழியாள் என்று சொல்லப்படுகின்றவர் 6-7 கவிதை புத்தகங்களை எழுதியிருக்கிறார். சண்முக வித்தியாலயத்தினுடைய மாணவி, ஒரு ஆங்கில மாணவி, ஒரு ஆங்கில ஆசிரியை எம்ஏ ஆங்கிலத்தில் சேர்ந்திருக்கிறார். அதே மாதிரி நீங்கள் திருமலை மதிவதனி என்று சொல்லப்படுகிறவர் சுவிசில தொடர்ந்து வீரேசரியில் எழுதி கொண்டிருக்கிறார். அடிக்கடி உளவியல் சம்பந்தமாக இங்கே அவர் எழுதி கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி பாலசுகுமார், அவர் பிரித்தானியாவில இருந்து தற்பொழுது வந்திருக்கிறார். அவரும் ஒரு எழுத்தாளர், ஒரு பேச்சாளர், பேராசிரியர். காவன்னா சிவபாலன், இவர்களை நாங்கள் மறந்து போனோம். ஈழத்தினுடைய நாடக இலக்கிய வரலாற்றில திருகோணமலை சார்ந்த ஒரு உன்னதமான ஒரு நெறியாளர் காவன்னா சிவபாலன், ஒரு சிறந்த சட்டத்தரர். கன்னியா வெந்நீர் ஊற்று பிரச்சனை தொடர்பாக ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதை வென்றவர் அவர் இப்பொழுது இயங்க முடியாத நிலையில நோர்வேயில இருக்கின்றார். ஆனால் அவர் இந்த நூலையும் வெளியிடவில்லை. அண்மையில அவர் சம்பந்தமான ஒரு வெளியீடு செய்தார்கள். அந்த வெளியீட்டில நானும் அவரை பற்றி ஏன்னு சொன்னால் அவரை பல பேருக்கு தெரியாது. அவர் காரணம்
90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு பிறகு அவர் இந்த மண்ணை விட்டு வெளியேறிவிட்டார். அதே மாதிரி பாரதி பாலன் என்று சொல்லப்படுகின்றவர் திருவோணமலையை சேர்ந்தவர். டென்மார்க்கினுடைய ஒரு காவியத்தை மொழிபெயர்த்து அந்த காவியத்தை அவர் தமிழில மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்கிறார். இவர் டென்மார்க்கில் இருக்கிறார். அண்மையில இங்க திருவோணமலைக்கு வந்து நாங்கள் ஒரு நூலை அவருடைய இன்னொரு நூலை நாங்கள் அதே மாதிரி ரமணீகரன் தந்தையா இவரை கேகுவரான்னு சொல்லுவார்கள். அமெரிக்க பல்கலைக்கழகம் ஒன்றுல பேராசிரியராக இருக்கின்றார். அதே மாதிரி ஆனந்த பிரசாத்தை சொல்லி கலாநிதி சரவணபவன் அவர்கள் மிக உன்னதமான திருவோணமலையினுடைய அதிசிறந்த ஒரு வரலாற்று ஆய்வாளர் மாத்திரமல்ல, உலகத்தினுடைய தலை சிறந்த அகராதிகளை ஆக்கி தந்த ஒருவர். அவருடைய பலவிதமான நூல்களை நான் இங்கே தொகுத்து வைத்திருக்கிறேன். சொல்லுவதற்கு நேரம் போதாத காரணத்தினால் அண்மையில் அவர் வரலாற்று திருவோணமலை நீங்கள் படிக்க வேண்டும். திருவோணமலையினுடைய வரலாறு பல பேருக்கு தெரிவதில்லை. வரலாற்று திருவோணமலை என்று சொல்லப்படுகின்ற அதே மாதிரி காலனித்துவ திருவோணமலை என்று சொல்லப்படுகிற நூலை எழுதியிருக்கிறார். இது புலக்கோட்டன் சமூகம் என்று சொல்லப்படுகிற நூலை எழுதியிருக்கிறார். பலவிதமான நான் நினைக்கிறேன் முதல் 1990 ஜெர்மன் அகராதி 1992ஆம் ஆண்டு இந்த அகராதியை முதல் என்னிடம்தான் அவர் கொண்டு வந்து என்னுடைய பாடசாலையில கையளித்து இதனை காக்க வேண்டும். அந்த புத்தகம் இப்பொழுதும் உபர்மலை விவேகானந்தா கல்லூரியில மிக கவனமாக காப்பாற்றப்பட்டிருக்கிறது. அவரையும் நாங்கள் கவனத்தில் கொள்ளுவதில்லை. பல பேர் திருவோணமலையை சேர்ந்த பல பேருடைய நிலை இதுதான். அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் அந்த மண்ணை சேர்ந்தவர்களால் கௌரவிக்கப்படுவதில்லை, போற்றப்படுவதில்லை, மதிக்கப்படுவதில்லை. அதே மாதிரி உபர்மலை VS குமார் என்று சொல்லப்படுகிறவர் UK-ல இவர் ஒரு சிறுகதையை வெளியிட்டிருக்கிறார். இப்பொழுதும் வெளியிட்டார். வீரேஸ்வரியில தொடர்ந்து இவர் எழுதுகின்றவர். புரட்சிவாளர் யாருக்குமே தெரியாது. உமையாள் குலத்து உமா என்று சொல்லப்படுகிற ஒரு சிறந்த நாவலை வீரேஸ்வரியில வெளியிட்டு அது சாகித்ய மண்டல பரிசையும் பெற்றது. இப்பொழுது அவரை யார் என்று எங்களுக்கு தெரியாது. அவர் உபர்மலையில இருந்து ஒருவர். அவர் இப்பொழுது திருவோணமலையை சேர்ந்தவர் ஆண்டு சொல்லப்படுகிற விஷயமும் எங்களுக்கு தெரியாது. அருள் சுப்பிரமணியன் அவர்களுக்கு வயது வந்து விட்டது என்று சொல்லப்படுகின்ற நாவலுக்காக 1974ஆம் ஆண்டு அவர் சாகித்ய விருதை பெற்ற ஒருவர். அது மாத்திரமில்லை, 5 பெரிய நாவல்களையும் அம்மாச்சி என்று சொல்லப்படுகிற சிறுகதை தொகுதியையும் பலவிதமாக எழுதியிருக்கிறார். அவர் இப்பொழுது இங்கு இல்லை, அவரையும் எங்களுக்கு தெரியாது. அதே மாதிரி கலைஞர்கள் அண்ணன் பத்மநாதன் என்று சொல்லப்படுகிறவர் 1960ஆம் ஆண்டு முதல் ஈழத்தில இசைக்கழகத்தை தொடக்கி வைத்த பெருமை அவரை தாஞ்சார். ஏன் நான் இவரை சொல்லுகிறேன் என்று சொன்னால், இவர் ஒரு படத்துக்கு இசையமைச்சிருக்கிறார். அந்த படத்தினுடைய பாடல் திருவோணமலையினுடைய கடற்கரையில அநேகமான காலங்களில அது ஒலிபரப்பப்படுகின்றது. இவர் இந்தியாவுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் சென்றிருக்கிறார். சந்தர்ப்பத்தில் சென்றபோது இந்தியாவில் இருக்கின்ற டைரக்டர் ஸ்ரீதர் அவர்கள் எழுப்பி கேட்டிருக்கிறார், இந்த பாடல் ஆடவா என்று சொல்லப்படுகிற கண்மணி ஆடவா என்று சொல்லப்படுகிற இந்த பாடலை இசையமைச்ச ஒரு கலைஞன், ஒரு இசையமைப்பாளன் இங்கே வந்திருக்கிறாராம், அவரை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்திலே அவரை கௌரவித்தார்கள். அவரை இப்ப யாருக்குமே நம்மளுக்கு தெரியாது. அவர் 2 படங்களுக்கு இசையமைத்தார். அதே மாதிரி பரமேஷ் கோனேஸ் 1969ஆம் ஆண்டு பரமேஷ் கோனேஸ் என்று சொல்லப்பட்ட அண்ணன் சகோதரர்கள் இவர்கள் ஒரு இசைக்கழகத்தை, அதுக்கு பிறகு கலைவாணி இசைக்கழகம், நீரோ இசைக்கழகம், இப்படி பலவிதமான இசைக்கழகங்களை இசைத்தவர்கள் எல்லாரும் இப்பொழுது கனடாவிலேயும் அமெரிக்காவிலேயும் இங்கிலாந்திலும் இருக்கிறார். என்னுடைய நண்பன், என்னுடைய வகுப்பு நண்பன் முகுந்தன் என்று சொல்லப்படுகிற தலை சிறந்த ட்ரம்பட் வாசிப்பதில்
ட்ரம்பட்டில் ட்ரம்ப் வாசிப்பதில் தலை சிறந்த ஒரு கலைஞர். அவர்கள் எல்லாம் அந்த கலையை கையை விட்டுட்டார்கள். நான் 2003ஆம் ஆண்டு போன போது அவரை கனடாவில் நான் சந்தித்தேன். அவர் இந்து கல்லூரியினுடைய மாணவன், என்னுடைய பக்கத்து மாணவன். தலை சிறந்த ட்ரம்பர். இன்றைக்கு அதில் அந்த கலையை விட்டுட்டார்கள். இவ்வாறான ஒரு சூழ்நிலையில தான் நாங்கள் இருக்கிறோம். இந்த புலம்பெயர்ந்த எழுத்தாளர்கள், திருவோணமலை எழுத்தாளர்களுக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு பகிரங்கமான கோரிக்கையை, அன்பான கோரிக்கையை விடுத்து நான் பொறுமையாக என்னுடைய இந்த உரையை கேட்டமைக்காக உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறி, இந்த சொல்லப்படாத கதை என்று சொல்லப்படுகிற இந்த நாவலை வாசிப்பது கஷ்டம். காரணம் என்னென்று சொன்னால், அதில் வருகின்ற கதாபாத்திரங்கள் சொல்லுகள் விளங்குதில்லை, பேர்கள் விளங்குதில்லை. ஆனா அருமையான நடை, மிகச்சிறந்த நடை. அதாவது தகழி சங்கரப்பிள்ளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு மலையாள எழுத்தாளனை போல, நீலபத்மனானை போல மிக அருமையான நடையோடு எழுதியிருக்கின்றார். அந்த நாவலை நீங்கள் வாசிக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த அறிமுகத்தை செய்கின்றோம் என்று கூறி, பொறுமையாக இருந்து கேட்டமைக்காக நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் கூறி இதுவரை நேரமும் தலைமுறையாற்றி சென்ற திருகோணமலை தமிழ்ச் சங்கத்தினுடைய தலைவர் கலாபூஷணம் திருமதி நவம் அவர்களுக்கு நன்றி கூறிக்கொண்டு, தொடர்ந்து ஆவணம் சம்பந்தமாக, அதாவது தமிழ்ச்சங்கத்தினுடைய செயற்பாடுகள் உங்களுக்கு தெரியும். கடந்த ஒரு வருடத்துக்கு முன்னர் தமிழ்ச்சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அதனுடைய செயற்பாடுகளை ஒளி வடிவமாக உங்களுக்கு இப்பொழுது நாங்கள் வழங்கியிருக்கிறோம். நன்றி.